வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 7ஆம் வகுப்பு இயல் 2 அணிநிழல் காடு நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், திருக்குறள். இதை நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டாபிக் காடு. கொஸ்டின், வாழைக்கன்றை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஈன்றது. வழங்கியது, கொடுத்தது, தந்தது. இதில் ஆன்சர் ஈன்றது. அடுத்து, காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம், காடெல்லாம். அடுத்து, கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கிழங்கெடுக்கும். காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? காட்டுப்பூக்களுக்கு கார்த்திகை விளக்கை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார். ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் சுரதா. அடுத்து, தேன்மழை, துறைமுகம், அமுதம் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா. கார்த்திகை விளக்குகள் போன்று இருந்தவை எதுன்னு கேட்குறாங்க? மலர்கள். பொறுத்துக, அதிமதுரம், கழித்திட, கொம்பு என்று. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா, அதிமதுரம்னா மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, கொம்பு கிளை என்று பெற்று. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக, மயில்கள், பன்றிகள், பாம்புகள், யானைகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மயில்கள் நடனமாடும், பன்றிகள் கிழங்குகளை தோண்டி உண்ணும், பாம்புகள் கழக்கமடையும், யானைகள் புதிய நடை போடும். அடுத்து, டேஷ் டேஷ் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை காடும் கடலும். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் சுரதா. காடு என்னும் கவிதை அமைந்த நூல் சுரதாவின் கவிதைகள். சுரதாவின் கவிதைகள் என்ற நூலில் காடு என்னும் கவிதை அமைந்த பகுதி என்னன்னு கேட்குறாங்க? இயற்கை எழில். அடுத்து, காடு என்ற கவிதை அமைந்த பாவகை கிளிக்கண்ணி. நரிக்கூட்டம் டேஷ், நரிக்கூட்டம் என்ன படும்? ஊளையிடும். சுரதாவின் படைப்புகள் என்னன்னு கேட்குறாங்க? தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும். சுரதா குறிப்பு வரைக. இதில் அவர் பிறந்தது, அவருடைய சிறப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இயற்பெயர் ராசகோபாலன். பிறப்பு 1921 வருஷம் 11வது மாதம் 23/11/1921 பிறந்திருக்காரு. சிறப்பு பெயர் உவமை கவிஞர். சுரதா எப்படி பெயர் காரணம்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர் சுரதா. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கம்தான் சுரதா. அடுத்து, படைப்புகள் என்னென்ன இவர் என்னென்ன கவிதை எழுதியிருக்காருனாக்கா? தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும். அடுத்து, சொல்லும் பொருளும், ஈன்று, பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம், தீபம் ஒளி. அடுத்த டாபிக், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. அடுத்த கொஸ்டின், சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா, பெயரறியா. மனமில்லா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனமில்லை, மனம் கூட்டல் இல்லை. அடுத்து, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நேற்றிரவு. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். பெருவாழ்வு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் வாழ்வு. ஊரின் வடகோடியில் இருந்த மரம் நாவல் மரம். தாத்தா நட்டு வைத்த மரம் நாவல் மரம். அடுத்து, பொறுத்துக, பரவசம் துஷ்டி, பரவி, கோடி. பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி துக்கம் விசாரித்தல், துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல், பரவி விரவி, கோடி எல்லை, கடைக்கோடின்னு சொல்லுவோம்ல, அதுதான். செங்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் காய், செங்காய். இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி, வவ்வால் கூட்டம். நாவற் பழங்களை உதிர்த்து விடுவனவற்றில் பறவைகள் அல்லாத ஒன்று அணில். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நாவல் மரம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் ராஜமார்த்தாண்டன். கவிஞர்
ராஜமார்த்தாண்டன் குறிப்பு வரைகன் கொடுத்துருக்காங்க. பெயர் ராஜமார்த்தாண்டன். திறன்கள்: இதழாளர், கவிதை திறனாய்வாளர். பரிசு: ராசமார்த்தாண்டன் கவிதைகள் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றார். இவருடைய படைப்புகள் என்னன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலையும் படைத்துள்ளார். அடுத்து சொல்லும் பொருளும்: பரவசம், மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல், தாண்டி கடந்து, பழந்தின்னி பழம் உண்ணும், பரவி விரவி, வடகோடி வட எல்லை. அடுத்த டாபிக் விலங்குகள் உலகம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். அடுத்து தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. அடுத்த கொஸ்டின்: அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி, அனைத்துண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. அடுத்து காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு யானை தான் தலைமை தாங்கும். அது என்னன்னா பெண் யானை. அடுத்து கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் உடலை போர்த்தியுள்ள அடர்ந்த முடிகள். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் உள்ள இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை. நன்கு வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. அடுத்து டேஷ் என்றழைக்கப்படும் விலங்கு புலி. பண்புள்ள விலங்கு. அழகில் சிறந்த மான் வகை புள்ளிமான். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசனாக குறிப்பிடும் விலங்கு புலி. காட்டு விலங்குகளுக்கு டேஷ் தருவது சட்டப்படி குற்றமாகும் துன்பம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோவை. தமிழ்நாட்டில் டேஷ் வகையான யானைகள் உள்ளன. 2 வகையான யானைகள். காட்டு விலங்குகளின் உறைவிடம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். மனிதனின் முதல் இருப்பிடம் காடு. முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர மீட்டர். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? அதாவது 2 வகையான யானைகள்: ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள். அடுத்து பிரித்தெழுதுக. நினைவாற்றல் நினைவு கூட்டல் ஆற்றல், பண்புள்ள பண்பு கூட்டல் உள்ள, அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் எங்கு காணப்படுகின்றன? சிங்கங்களோட காப்பகம் குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகள் என்ன கேட்டிருக்காங்க? இளநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. முதுநிலை வனவியல், எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி. அடுத்த டாபிக் இந்திய வனமகன். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு 2012. ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு 2015. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு டேஷ் பட்டம் வழங்கியது மதிப்புறு முனைவர். அடுத்து ஜாதவ் பையங் காடு பற்றி எந்த இதழில் செய்தி வெளிவந்தது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஜாதவ் பையங்கை பாராட்ட வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்றார்? ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள், அதுவே அவருக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதவ் பையங் பெற்ற விருதுகள்னு கேட்டிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன், அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்தையும் வழங்கியுள்ளது. அடுத்து 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. கவுகாத்தி பல்கலைக்கழக மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. ஸோ இது டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த டாபிக் திருக்குறள். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுவது. செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் டேஷ் பொறாமை உள்ளவன். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம். யாதெனில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனில், யாதெனில். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தன்னெஞ்சு. அடுத்து தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தீதுண்டோ. அடுத்த கொஸ்டின்.
சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 கொடுத்துருக்காங்க. பொருளை பிரித்து செலவு செய்தல், பொருள் வரும் வழிகளை அறிதல், சேர்ந்த பொருளை பாதுகாத்தல், பொருட்களை சேர்த்தல். இதில் ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு பொருள் வரும் வழிகளை அறிதல், அடுத்து பொருள்களை சேர்த்தல், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்து சேர்த்த பொருளை பாதுகாத்தல், அடுத்து பொருளை பிரித்து செலவு செய்தல். அடுத்து முப்பால் தெய்வ நூல், பொய்யாமொழி என்ற பிற பெயர்களில் அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் தான் முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி. அடுத்து திருக்குறளில் டேஷ் குறட்பாக்கள் உள்ளன. 1330 குறட்பாக்கள் உள்ளன. டேஷ் செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம், அருளாகிய செல்வமே. டேஷ் எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் எனப்படும், வாய்மை. அடுத்து தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். அணுவை துளைத்த 7 கடலை புகட்டி குறுகுத்தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஔவையார். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்து வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். ஒருவர் தன்னெஞ்சறிய சொல்லக்கூடாதது பொய். டேஷ் சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது, அருட்செல்வம். அடுத்து பிரித்து எழுதுக. பொறாமை இல்லா, பொறாமை கூட்டல் இல்லாத, தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ, அருட்செல்வம் அருள் கூட்டல் செல்வம், யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும், வலிமை உடையவர் வலிமை கூட்டல் உடையவர் வலிமை உடையவர். நன்றி. இதோட இந்த லெசன், அதாவது 7ஆம் வகுப்பு இயல் 2 முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.